Guys, welcome to the weekly review. Swing trading. Full and full நம்ம ஃபாரெக்ஸ் கமோடிட்டிஸ் அண்ட் பிட்காயின் எல்லாமே ரீகேப் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த கோல்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த வீக் புல்லிஷாக இருந்தது. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே போல புல்லிஷாக இருந்தது. நான் என்னோட ட்ரெண்டில் வந்து பேரிஷாக இருக்கும் ப்ரீவியஸ் வீக் சொல்லியிருந்தேன். பட் பேரிஷாக இல்லை. நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நாளாக இந்த கேண்டிலோடைய பிஎஸ்எல் எடுத்ததுக்கு அதோட எஸ்எஸ்எல் வரணும் வீக்லின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீக் வந்து மார்க்கெட் நியர்லி வந்தாச்சு. பட் அந்த கொஞ்சம் கேப்பை வந்து ஃபுல்லாக அது எடுத்துட்டு டிஓ இல்லை ரீச் பண்ணாமல் ரிவர்சல் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. டியூரிங் த மிட் வீக் வெனஸ்டே பிஎம் இஎஸ்ல இஎஸ்டியில் சொல்கிறேன், நான் ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமில் சொல்கிறேன். நமக்கு வந்து அந்த மிட் நைட் ஓகே. அப்போ க்ரூட் ஆயில் ஒரு $100 பெர் பேரல் போகிற மாதிரி ட்ரம்ப்போடைய பேச்சு ஈரான் டென்ஷன்ஸ் ஏறவே கோல்டு திருப்பியும் செல் ட்ரெண்டுக்கு மாற ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்விங் ட்ரேட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றதை பார்த்துடலாம். தென் டிஎக்ஸ்ஒய் பாண்ட் டீல்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அதனால் ஆப்போசிட்டாக அதுக்கு இருக்கக்கூடிய யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிஷ் ட்ரெண்ட் தான். ஸோ அந்த மண்டேலேருந்து மார்க்கெட் யூரோ ஜிபிபி பேரிஷாகவே தான் இருந்தது. ஜஸ்ட் கோல்டு மட்டும் தான் இந்த வாட்டி டபுள் சைட் ரேலி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்பவுமே ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா கவனிங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல்ஸால் தான் மார்க்கெட்டை திருப்ப முடியும். ஜஸ்ட் டெக்னிக்கல்ஸ் மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த கோல்டு வீக்லி டைம் ஃப்ரேம் ப்ரீவியஸ் வீக் ஐஸ் அண்ட் ப்ரீவியஸ் வீக்ஸ் லோ மார்க் பண்ணுறது ரொம்ப காமன். ஏன்னா மார்க்கெட் ஒரு கேண்டிலோட லோ தாண்டி ஐயே தாண்டி பாடி க்ளோஸ் வச்சதுன்னா நோ ப்ராப்ளம், ஒரு கண்டினியூஷன் போகும்னு சொல்லலாம். இங்கே ஒரு டிபிஏ ரீச் ஆயாச்சு. தென் விக் க்ளோசர்ஸ் தான் இருக்குது, எல்லாமே விக் ரிஜெக்ஷன்ஸ் தான், பாடி க்ளோஸ் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே கீழேன்னு லிக்விடிட்டி கரெக்ட் ஆகுது தான் பார்த்துட்டு ரெண்டு டேரக்ஷன் போகாது ஒரே சைடாக. சி ஃப்ரம் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் இங்கே வந்து ஸ்விங் ட்ரேட் அக்வயர் ஆகணும்னா நான் எப்படி பார்க்குறேன்றத சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது செல்லு, சரிங்களா? ஸோ இப்போ இதை பார்க்கறதுக்கு வந்து ஒரு சிஆர்டி மாதிரி தானே இருக்கும், யோசிங்க. ஜஸ்ட் ஒரு சிஆர்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு தெரியாது மார்க்கெட் இந்த பை ஆகி போக போகுதுன்னு. ஜஸ்ட் நம்ம உள்ளே போய் ட்ரை பண்ண போகிறோம். 1 hour டைம் ஃப்ரேம் உள்ள போகிறோம். கன்ஃபர்மேஷன் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். நம்ம அப்படிலாம் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது, சரிங்களா? உள்ளே போகும்போது லைக் இங்கே சூப்பராக தான் இருக்குது. மார்க்கெட் நல்லா ஒரு ஸ்வீப்லாம் கொடுத்துருக்கு. ஃபேராலி கேப் எல்லாமே கிளியராக வந்திருக்கு. பட் நான் வந்து 12 o'clock போல தான், அதுக்கு மேலே தான் என்ட்ரி எடுப்பேன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஃபெயிலியர். ஏஷியன் செஷன் நான் எடுக்க மாட்டேன், சரிங்களா? நான் என்ட்ரி எடுக்கிற ஸ்டார்ட் ஆகுது இந்த 1:12 அந்த மாதிரி கேண்டில் தான், 12 to 12 தான். அது மட்டும் ஃபெயிலியர். ஸோ நம்ம இங்கே சிஆர்டி கிடையாது, விட்டுருங்க. இதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்றத சொல்கிறேன் அங்கே நடந்ததை. ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு தேர்ஸ்டே கேண்டிலோடைய ரேஞ்சில் தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருந்தான். ஸோ அதனுடைய எஸ்எஸ்எல் மார்க்கெட் கலெக்ட் பண்ணுச்சு, அதனோட பிஎஸ்எலுக்கு போகுது. எப்பவுமே வந்து மார்க்கெட் இருந்தால் கரெக்ட் பண்ணால் அங்கே போயிடுமா, லோ டு ஹை, ஹை டு லோ போவோமா, அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் அந்த சினாரியோ நீங்கள் 1 hour and 4 hour இணைச்சு பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதை வந்து கண்மூடி தரமாக டோட்டல் சூப்னு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. சரி, இது ஃபுல்லாகவே ஒரு கன்சாலிடேஷன், கரெக்டுங்களா? இந்த கன்சாலிடேஷன்லேருந்து மார்க்கெட் ஒரு மேனிபுலேஷன் கொடுக்குது. அந்த மேனிபுலேஷன் மூவ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லா 4 hour கிரியேட் பண்ணுறான். ஸோ பை பிஃபோர் செல் கேண்டில் இது ஓபி. இந்த ஓபியில் இருந்தால் மார்க்கெட் போகுது. நான் அதையே பார்க்காம டோட்டல் சூப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செல் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னோட வியூ தப்பு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஸ்விங் ட்ரேட் கிடைச்சதான்றதை பார்க்கலாம். என்ன ப்ரோ? வந்து ரெக்கார்டிங் போட்டிங்களா? ரெக்கார்டிங் ஆன்ல தான் ப்ரோ இருக்கு, டோன்ட் வரி. சரிங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஷன் ஆகும்போது நம்ம ப்ரீவியஸ் வீக் ஐன்றத நார்மலாகவே வச்சிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது வந்து ஒரு மாதிரி ஈக்குவல் அண்ட் ரிலேட்டிவ் வைஸ். ஸோ இது ஈஸி டார்கெட் மார்க்கெட்டுக்கு. இந்த டார்கெட் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நான் இதுவும் போய் எடுத்துருன்னு பார்த்தேன். கண்டினியூஷன் ஆக போகுது, அவ்வளோதான். நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் தான், மார்க்கெட் அதையும் போய் எடுத்துருன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து நம்ம எக்ஸ்ல தானே ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸ்ல தான் நமக்கு எல்லா அப்டேட்ஸும் வருது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து $100 ஹிட் ஆயிடுச்சுன்றதுமே நான் வந்து உங்களுக்கு எடுத்து போட்டிருப்பேன் டிஸ்கார்ட்ல, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் மேபி செல்லு கிடைச்சா நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த டே டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய பை ஃபேராலி கேப்புக்கு நான் பெருசாக யோசிக்கல, மார்க்கெட்டிங் வந்து பை ஆயிடுமான்னு சொல்லிட்டு. அது ஏன்றத நான் 4 hourல போயிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செட்டப் பாருங்க. இந்த செட்டப் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி நான் ட்ரேட் எடுக்கவே லேட் ஆச்சு. ஆனால் மார்க்கெட் அந்த அளவு அங்கே டைம் கொடுத்து நின்றுந்தது. ஓகே, இது வந்து டோட்டல் ஸோ நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 hours சும்மா போயிட்டு காமிக்கிறேன், சரிங்களா? ஏன்னா 4 hour எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. எப்படி நான் எடுத்தேன்றதுக்கு சொல்லிடுறேன், டிஓஎல் சொல்கிறேன். இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் நான் ஃபிப் போடும்போது எப்படி பார்த்தாலும் எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு 50% கீழே வந்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ட்ரேடே எடுக்க போகிறோம், சரிங்களா? இந்த 50% கீழே இருக்கக்கூடிய பிடிஆர் இதுதான். ஸோ அட்லீஸ்ட் இது வரைக்குமா நான் ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம்ல. அந்த டே டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப் பைக் இருந்தாலுமே
மார்க்கெட் உள்ள இது வரைக்கும் வரணும். பட் நான் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ஈக்குவல் லோ தான் சொல்லுவேன். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது ஈக்குவல் லோ தான். ஆக மொத்தம் நான் இது ஃபெயிலியர் ஆகும் தான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி இந்த பீரியட் வந்து கொஞ்சம் லைட்டாக ரியாக்ட் பண்ணிட்டு அகைன் நீங்க 4 ஹவர்ல தான் போய் ரியாக்ட் பண்றான். ஏன் ப்ரோ இந்த 4 ஹவர் போல? அது நான் சொல்றேன். இப்போ இங்க 4 ஹவர்ல பீரியட் இருக்கு, ஆனா 1 ஹவர்ல மார்க்கெட் வந்து இங்க ஃபுல்லா ஆர்டர் ஃப்ளோ மிட்டிகேஷன் ஆயிட்டு வந்தாச்சு. அன்மிட்டிகேட்டட் எதுவும் கிடையாது. ஸோ மார்க்கெட் இங்க இருந்தே கூட ஃபாலோ பண்ணி போகும். அப்படியே ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டான ஒரு எஸ்எல் தானே, திருப்பி இங்க வருமா நம்ம எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். வேற எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நான் இப்படிதான் எய்ம் பண்ணேன், மார்க்கெட் அப்படியே ஃபாலோ ஆகிடும்னு சொல்லிட்டு. 1 ஹவர்ல அது எம்எஸ்எஸ் வச்சு கிளாரிட்டி தான். அதுக்கப்புறம் தான் நான் ட்ரேடே போனேன். நான் சொல்றேன், ட்ரேட் வந்து எனக்கு லேட்டா தான் கிடைச்சது. நானும் கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன், ஆனா நல்லா இருந்தது, புரிஞ்சிருச்சு மார்க்கெட். சரி, இது உங்களுக்கு எம்எஸ்எஸ்ஆ இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் பாடி க்ளோஸ் கேண்டில் 3 AM உருவாக்குறானா, அது 3 to 4ன்றது லண்டன் கில் ஜோனுடைய சில்வர் புல்லட் டைமிங். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்க வருது ஃபேராலி கேப். அது ஒரு 5 o'clock போல உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. நீங்க 12 to 12 கூட போன எடுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் வந்து கில் ஜோன்லாம் கிடையாது. இதுக்கு நடுவில் ரொம்ப அக்ரெசிவ் என்ட்ரினா இந்த இடத்துல எடுத்துருப்பீங்க. ஏன்னா இது வந்து ஒரு பை ஃபேராலி கேப் ப்ரீமியம்ல இருக்கு. அந்த பை ஃபேராலி கேப்போ மார்க்கெட் செல் பாடி க்ளோஸ் வச்சு ஃபெயிலியர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் ட்ரிகர் ஆகுது. ஸோ அது ஏஷியன் செஷன், அதனால ஒரு லிக்விடிட்டிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்க லண்டன்ல கூட பொறுமையோட எடுத்துருக்கலாம். இது டோட்டல் சூட். ஓகே, இது வந்து ஃபண்டமெண்டலோட உங்களுக்கு நியூஸ் பிளெண்ட் ஆனாதான் உங்களுக்கு தெரியுமே. இல்லைன்னா கன்ஃபார்மா நம்ம பை ஆகும்னு சொல்லிட்டு உட்காந்து இருந்திருப்போம், வேலைக்கு ஆகாது. ஸோ இது வரைக்கும் தானே டிபி. இது ரொம்ப சின்ன டிபி, தெரியுதுங்களா? ரொம்ப சின்ன டிபி. ஏன்னா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இப்போ ஒன்று நீங்க என்ன பண்ணலாம், இங்க ஒரு பார்ஷல்ஸ் வந்து புக் பண்ணிட்டு இந்த லோ வரைக்கும் ஹோல்ட் பண்றோமோ இல்லையோ, நான் ஈக்குவல் எடுக்கன்றது முடிவா இருக்கிறேன். ஸோ நான் இப்படிதான் வச்சிருக்கேன், சரிங்களா? வீக்கெண்ட் ஹோல்டிங் நாட் அலோட், அதனால நீங்க புக் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் அட்லீஸ்ட் உங்க அனலைசஸ் எப்படி போது வருதுன்றதையாவது பாருங்க. ஸோ இந்த ஈக்குவல் வரைக்கும் போது மார்க்கெட் வரணுன்றது தான் என்னுடைய டிஓஎல். பார்ப்போம் வருதா இல்லையான்னு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இன்கேஸ் எஸ்எல் வாங்கிட்டா ப்ரோ பண்றது, ஜஸ்ட் அக்செப்ட். நம்மளுக்கே தெரியும் டபுள் சைடு வியூவாக தான் இருக்கு, நம்ம இருந்தாலும் எடுக்கிற ஃபண்டமெண்டல்ஸும் டெக்னிக்கல்ஸும் கம்பைன் பண்ணினேன். ஸோ இதெல்லாம் போய் நம்ம எஸ்எல் வாங்கிட்டா அதெல்லாம் வருத்தமே படக்கூடாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, 4 ஹவர்ல வந்து மேலே ஒரு மிட்டிகேட்டட் அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேலி கேப் இருக்கு. ஸோ இதான் 4 ஹவர் ஃபேர் வேலி கேப் இருக்குன்னு. ஆனால் அது 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா மிட்டிகேட்டாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு என்னன்னா, மார்க்கெட் அங்கே நாங்கள் வராது, 4 ஹவர்ல மார்க் பண்ணிட்டு வந்தோம்ல, அது 1 ஹவர்ல இருக்கு ஃபேர் வேலி கேப். இதுல இருந்து போக நான் எதிர்பார்க்குறேன். நீங்க இதை எடுத்துடலாம். நான் எதிர்பார்க்கறது மேபி மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய 1 ஹவர் ஃபேர் வேலி கேப்ல இருந்து போலாமே எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒன்றும் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனாங்க உள்ள போகிறது கிடையாது. ஏஷியன்ல எல்லாம் முடிஞ்சு மேக்ஸிமம் லண்டன்ல தான் போக போறோம். இங்க ஈக்குவல் லோ எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பான்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி மார்க்கெட்டிங் வந்து போற மாதிரி இருந்ததுன்னா ஏஷியன்லேயே போயிடும், நம்ம ஆப்போசிட் இல்லாம. லண்டன் வரைக்கும் அங்கே இருந்து போச்சா நல்லது தான், நமக்கு ட்ரேட் கிடைக்கும், சரிங்களா? எதுனாலும் பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக மார்க்கெட் லோவர் லோ தான் வருது, ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே கிக் பண்ணி தான் வருது. நெக்ஸ்ட் டிஎக்ஸ்ஐ சைடு போயிடுவோம். டிஎக்ஸ்ஐ யூரோ யூஎஸோட இன்வெர்ஷன் தான் டிஎக்ஸ்ஐ, சரிங்களா? டிஎக்ஸ்ஐ ஃபுல்லாக புல்லிஷ் தான். ஏன்னா போன வாரம் தானே பார்த்தீங்க, வீக்லி எஸ்எஸ்எல் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி அந்த ஐஆர்ல தொட்டுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, ஃபுல்லாகவே அவன் புல்லிஷாக தான் இருக்கான். இதுதான் ப்ரீவியஸ் வீக் ஆகி ஃப்ரம் த டே டைம் ஃப்ரேம். அது ப்ரீவியஸாக மார்க் பண்ணது. பட் 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட்டப்லாம் வச்சு ரெடியாக இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் அதை ஓபி கன்சிடர் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஐஎஃப்சி கன்சிடர் பண்ணலாம். இதான் செட்டப். மண்டே ஸ்டார்ட் ஆகும் போதே அப்படியே இதே செட்டப்போட தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு ஏஎம்டி பார்க்குற மாதிரி இருக்கா, ஏஎம்டி PO3 பார்க்குற மாதிரி இருக்கா? நார்மலாக இப்படி தான் ட்ராவே பண்ணுவோம். ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப்னா இப்படி தான் ட்ரா பண்ணுவோம். கன்சாலிடேஷன், இப்படி ஸ்வீப் ஆகணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்வீப் ஆகிட்டு தொடர இடமே ஒரு பிடிஆர் வந்து அங்கே வந்து கிளம்பும் போது ஐஎஃப்ஜிலியோ இல்லை எஃப்ஜிலியோ வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்படி போவோம். இப்படிதான் நம்ம பேசிக்காக எதிர்பார்ப்போம். அப்படியே இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பையா போதா? இது அப்படியே நான் திருப்பி காமிக்கிறேன், செல்லா காமிக்கிறேன். இதே செட்டப் தான் HSL யூரோ யூஎஸ்டில இருக்கும். யூரோ யூஎஸ்டி வீக்லி டைம் ஃப்ரேம் போங்க, அப்படியே இருக்கா பாருங்க. 2 சார்ட்டும் பார்க்குறது யூரோ யூஎஸ்டி சார்ட் நிறைய இருக்கும். எப்படி இருக்கு? அதே தான் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் அப்படியே அதே மாதிரியே இருக்கும். 4 ஹவர் தான் நான் சொன்னேன். 4 ஹவரில் பாருங்க, இந்த செட்டப் அப்படியே யூரோ யூஎஸ்டில இருக்கும். தெரியுதா? இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் இங்கே
ஸோ டிஎக்ஸும் யூரோவும் ஒரே மாதிரி நகர்ந்ததுன்னா அது ஹை ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ யூரோ யூஎஸ்டியில் போகலாம். வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. வீக்லி ஐஆர்எல். ஸோ இஆர்எலுக்கு மார்க்கெட் நகர்ந்து போனோம். அது ஃபர்ஸ்ட் டிபி, செகண்ட் டிபி இந்த லோ. இது எப்படி ப்ரோ வரும்னா இந்த ஒரே ஒரு கேண்டலுக்குள்ள தானே 3-4 வாரமா சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதோட பிஎஸ்ல வந்து போன வாரம் எடுத்தான். இப்போ ரீசெண்டா முடிஞ்ச வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ட்ரிக்கு. இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்கு. போன வீக் என்ட்ரி எல்லாம் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? போன வீக் நான் வீடியோ போடல. என்னன்னா ஸ்ட்ரீமிங் நம்ம பண்ணோம், பட் அது வந்து ரெக்கார்டிங் முடிக்கும் போது கொஞ்சம் சரியா ரெக்கார்ட் ஆகல. இப்போ அதை நடுவு பார்க்கணும், அது என்னன்னு தெரியல. அதனால அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஸோ போன வீக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன், நேற்று தான் நான் ட்ரேட் பண்ண உங்களுக்கு எடுத்திருந்தேன். அந்த ட்ரேட் பிளான்ல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம இங்க போஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம டவுட் செஷன்ல கூட. அந்த ட்ரேட் பிளான் நம்ம பார்த்தது என்னது, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டு எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஐஆர்எல் இருக்கா இஆர்எல் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அப்படி பார்த்தாதான் எக்ஸாக்டா ஐஆர்எல் இருக்கு, எக்ஸாக்டா இஆர்எல் இருக்குன்னா அது ஒரு கன்சாலிடேஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கே ஏஎம்டி முடிஞ்சுட்டு அப்புறம் தான் போவோன்றது நம்ம புரிஞ்சுப்போம். பிடிஆர் தொட்டாலே என்ட்ரி கிடைச்சிடாது, கொஞ்சம் அங்கே மார்க்கெட் வெயிட் பண்ணி தான் போகும். சரிங்களா? அதனால அந்த 4 ஹவர்ல ஏஎம்டி உருவாயிருக்கு. இல்லைன்னா 4 ஹவர் ஏஎம்டி என்னால் எப்படி காமிக்க முடியும்? ஓகே, வீக்லி தென் சி டெய்லி டைம் ஃப்ரேம். எக்ஸ்பெக்டேஷன் டெய்லி டைம் ஃப்ரேம்ல நான் இது போகும்னு நினைச்சேன். வீக்லி டைம் ஃப்ரேமோட ஐஆர்எல் தொடாம டெய்லி டைம் ஃப்ரேமோட ஐஆர்எல் தொடறதுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகும்னு நினைச்சேன். பட் அது ஃபண்டமெண்டல் சப்போர்ட் பண்ணோம்ல, சப்போர்ட் பண்ணாதான் பை ஆக முடியும், என்ன முடியாது. சரி, இதான் மண்டே ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே. எங்க செட்டப் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது ஒன் டே செட்டப்ல டர்ட்டில் சூப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தது இங்கதான், தெரியுதுங்களா? இந்த இடத்துல தான். இப்படிதான் இருந்தது. நீங்க டேரக்டா 1 ஹவர்ல போனீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட் ஒரு 0.5 போ ட்ரை பண்ணிருக்கோம். பட் அது மீனிங் எல்லாம் போகாம இங்க இருந்து செல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் எனக்கு இதுல பெருசா உடன்பாடு இல்லை. 4 ஹவர்ல ஓகே தான். 4 ஹவர் பார்க்கும்போது ஒரு பெரிய எஃபிஜியால 0.5 போயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஆனா நான் என்ன தெரியுமா பார்த்தேன், எனக்கு டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் போன வாரமே, டேன்னு இல்லை வீக்லி டைம் ஃப்ரேம்ல போன வாரமே மார்க்கெட் வந்து 5000 தொட்டாச்சு. ஸோ அப்போ வீக்லி டு 4 ஹவர் பார்க்கலாம்ல. நான் சொல்றது புரியுங்களா? எப்பவுமே டெய்லி தானே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வீக்லி டு 4 ஹவர் செட்டப் கம்மியாக தான் கிடைக்கும். இது வீக்லி டோட்டல் சூப் தானே. வீக்லி டோட்டல் சூப்பு போன வாரம் அடிச்சிருச்சு. அப்போ இந்த வாரம் தான் நான் என்ட்ரி பார்ப்பேன், 4 ஹவர் போறேன். நீங்க வீக்லி டோட்டல் சூப்னு சொல்லிக்கோங்க, இல்லை வீக்லி ஐஆர்னு கூட சொல்லிக்கோங்க, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. எல்லா கான்செப்டும் ஒன்று தானே வச்சுக்கலாம். PO3யோட ஒரு அட்வான்ஸ்டு ஈஸியாக வியூ பண்ற வெர்ஷன் தான் சிஆர்டி. ஓகே, ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது செட்டப் இருக்கா இல்லையா? மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதா? உள்ள வரும்போதே உங்களுக்கு ஐஎஃப்இஜி இருக்கா? நீங்க அதை ஓபியே கன்சிடர் பண்ணுங்க, ஐஎஃப்இஜியை கன்சிடர் பண்ணுங்க, எப்படி எடுத்தாலும் என்ட்ரி கிடைச்சா போதும். ஸோ 1 o'clock வரைக்கும் மார்க்கெட் அங்கே தான் இருக்குது, தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனால் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்தா நீங்கள் இங்கே எடுப்பீங்க. கரெக்டா? இதில் எடுப்பீங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. எஸ்எம்டியும் அதில் இருந்தது. அதுக்காக நான் 4 ஹவரில் ஒரு அடி ஜிபிபி யூஎஸ்டியோட உங்களுக்கு மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஐஸ் தான் நினைக்கிறேன், சரியா தெரியல. ஒரு வாட்டி ஃப்ரைடே 1 o'clock டு மண்டே 1 o'clock பார்த்துருக்கோம். ஒரே நிமிஷம் கைஸ். ஃப்ரைடே ஆமாம், இதுதான் இதான் எஸ்எம்டி. ஃப்ரைடே 1 to 1 இப்படி தெரிஞ்சா எஸ்எம்டி. இது இங்கே என்ட்ரி, இந்த ஃபியூச்சர் என்ட்ரி. அதை நான் ஜிபிபி சொல்லும் போது வரேன். ஸோ நீங்கள் அந்த 1 o'clock to 1 o'clock என்ட்ரி பார்த்தா உங்களுக்கு எஸ்எம்டி வச்சு மார்க்கெட்டிங் வந்து தொட்டிருக்கோம். ஃபேராலி கேப்பை இங்கே எடுத்துருக்கலாம், இல்லை இங்கே எடுத்துருக்கலாம். ஓகே, இப்படி தான் என்ட்ரி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வீக்லியில இருந்து 4 ஹவர்ல பிடிக்கிறதுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ரொம்ப அவ்வளோ பெரிய என்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, இது வரைக்கும் வரணும். ஆனால் மார்க்கெட் இது வரைக்கும் தான் ஹிட் ஆச்சு. 2.6 ஹவரோ சம்திங் தான் ஹிட் ஆச்சு. பட் எக்ஸ்பெக்டிங் இது வரைக்கும் மார்க்கெட் வரணும். அது எப்படி எக்ஸ்பெக்டிங்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி தான், சரிங்களா? ஒரு வாரம் ஓட விட்டு 2.6 ஹவர் பிடிக்குது ஒருத்தான்னு கேட்டால் ஒர்த்து இல்லை தான் கைஸ், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் நம்மளுக்கு கிடைச்ச ஸ்விங் ட்ரேட் தானே, வேற என்ன பண்ண முடியும்? ஜிபிபிஎஸ்டி வீக்லி டைம் ஃப்ரேம். இது வந்து வீக்லி பர்ஃபெக்ட் டோட்டல் சூப். ஐஆர்எல் டு இஆர்எல்ன்ற செட்டப் யூரோ யூஎஸ்டி. இவன் வந்து இஆர்எல் டு ஐஆர்எல், இது இஆர்எல் தானே இது, ஓகேங்களா? டு ஐஆர்எல்
வருது. நான் ஜஸ்ட் ஒரு வீக்லி பிஎஸ்எல் டு ப்ரீவியஸ் வீக் லோ அப்படின்ற மாதிரி போட்டேன். வீக்லி எஸ்எஸ்எல் கூட போட்டதான் வீக்லி ஐஆர்எல் போட்டுக்கலாம். ஆனா அந்த வீக்லி ஐஆர்எல் வந்து பை ஆகுமான்றது எனக்கு தெரியல. 4 ஹவர்ல போகும்போது சொல்றேன் ஏன்றது. இங்க என்ன என்ட்ரி நான் எப்படி என்ட்ரி பார்த்தேன்னு சொல்றேன் கைஸ். டே ஐஆர்எல் இருந்து என்ட்ரி பார்த்தேன். வீக்லி இருந்து பார்க்கலாம். நீங்க டே ஐஆர்எல் இது சும்மா ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய ஃபேராடி கேப் எப்படினாலும் ஃபெயிலியர் தானே ஆக போகுது இல்லைங்களா? ஈக்குவலோ தான் இருக்கு. ஸோ இப்படி ஒரு என்ட்ரி நம்ம வீக்லி வந்து 4 ஹவர்ல எடுத்துக்கலாம். 1 ஹவர் கூட போகணும் அவசியம் இல்லை. ஏன்னா வீக்லியில டோட்டல் சூப் தானே. இது ஜஸ்ட் உங்களோட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் சொன்னது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் காலியாக தான் போகுது. ஏன்னா நீங்க வந்து வீக்லி பியரிஷ்ல தொட்டிருக்கீங்க. ஸோ அதனால நீங்க வந்து பையா வந்து நீங்க எதிர்பார்க்கணும். ஆனால் கீழே வந்து உங்களுக்கு ஈக்குவல் லோஸ்லாம் நிறையவே பெண்டிங்ல தான் இருக்கு. அதனால இங்க இருக்கிற ஃபேராலி அப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். இங்க மார்க்கெட் ட்ரிகர் ஆகியிருக்கு. ஒன்று நாங்கள் எடுத்துருப்பீங்க. இல்லை அது எஸ்எம்டியா கன்வெர்ட் ஆன பிறகு எடுக்கிறீங்கன்னா இதான் உங்களுடைய என்ட்ரி கேண்டில். டியூஸ்டே 1 இங்கே உங்களுக்கு என்ட்ரி வந்துருக்கும். அது எப்படி எடுத்தாலும் உங்கள் விருப்பம் தான். நம்ம போய் இதை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் எஸ்எல்லாம் வரப்போகுது. டிபி ஃபர்ஸ்ட் 2.7 பட் எய்ம் பண்றது நான் இதெல்லாம் காலி ஆகும்ன்றேன். இப்போ புரியுதா நான் எதுக்கு வந்தாங்க வீக்லி பை ஃபேராலி அப்படி இருந்தாலுமே 4 ஹவர் வந்தா காலி ஆயிடும் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதை பாருங்க இதெல்லாம் வந்து ஸ்லோவா மார்க்கெட் ஒரு கன்சல்டேட்டிவா பை ஆன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஹெச்ஆர் மார்க்கெட். ஸோ இதை வந்து மார்க்கெட் கவர் பண்ணும்போது வேகமாக வந்து ஃபாலோ ஆயிடும். அதனால நான் எதிர்பார்க்கறது இது ஃபர்ஸ்ட் டிபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூஷன் நான் உங்களுக்கு மண்டே தான் கிடைக்கும்னு பார்த்தேன். பட் ஃப்ரைடேவே திருப்பியும் மேலே போய் அந்த 4 ஹவர்ல போய் தொட்டுருச்சு. சரி நெக்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்குமான்றது தெரியல, பார்ப்போம். இது வந்து ஒரு மாதிரி ஈக்குவலா இருக்கு. அதை ஒன்று எடுத்துட்டு போகலாம், அங்களோட திருப்பி வரலாம். அவங்க மொத்தத்தில் எனக்கு இங்க மார்க்கெட் கீழே வரணும். பண்ண முடியல மாறக்கூடாது. இந்த 2 வியூ தான். இவ்வளவுதான் ட்ரேட், வேற எதுவும் கிடைக்கல. அடுத்தது ஆஸ்திரேலியன் யூஎஸ்டி. ஆஸ்திரேலியன் யூஎஸ்டி நம்ம பார்க்கத்தே இல்லை சுத்தமா ட்ரேடிங்காக. ஜஸ்ட் ரிவ்யூ தான் பண்ண போறோம். ஆஸ்திரேலியன் யூஎஸ்டியோட டே டைம் ஃப்ரேம் கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் ஆகுதா. அதுக்கப்புறம் இந்த ஐஆர்எல் வந்து மார்க்கெட் மேலே போய் டிபி கொடுத்துருங்க ப்ரீவியஸ் வீக் ஹை. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த வீக் வந்து உங்களுக்கு நல்ல செட்டப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா உள்ள போகும்போதே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணுறீங்க. ஐஆர்எல்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு போறீங்க. ஐஆர்எல் உள்ள போயிட்டு ஒரு 1 ஹவர் ஆர் 4 ஹவர்ல என்ட்ரி பார்க்க போறீங்க. ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் டார்கெட் வச்சு கிடைக்கலையே. ஒன்று இந்த எஃபிஜி வரணும், இல்லை அட்லீஸ்ட் இந்த எஃபிஜா மார்க்கெட் வரணும். இப்படி போயிட்டு இங்கேருந்து கீழே இருந்து ஒரு 25% அது மேலே பை ஆகிறதுக்குள்ளாரே பிடிக்கணும் என்ட்ரி. அப்போதான் உங்களுக்கு அது பெஸ்ட். மேபி ஐஎஃப்ஜி வந்து பிபி கன்சிடர் பண்ணாதான். ஆனால் இது நான் எடுக்க மாட்டேன் guys. சும்மா வச்சுக்கோங்களேன். இந்த எஃப்இஜியோட கம்பைன் ஆயிருந்தா எனக்கு ஓகே. கொஞ்சம் டவுட்டா இருக்கு. போயிருக்கு இருந்தாலும் அவ்வளோதான். கரெக்டாக உங்களுக்கு ஐஆர்எல்ல போட்டுட்டு மார்க்கெட்டோட இஆர்எல் போய் ரீச் ஆயிட்டான். ஆக்சுவலாக இங்கே என்ட்ரி நான் அது மாதிரி பாடி க்ளோஸ் ஆகிட்டு மார்க்கெட் அங்கே என்ட்ரி கொடுத்துருச்சு. ஓகே நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் வரேன். இது கொஞ்சம் பாருங்க. டோட்டல் சூப் தானே இது. ஸோ அந்த என்ட்ரி பார்க்கலாம். இது என்ட்ரியாக வரும். சரிங்களா? இதுதான் வந்து டிபி. ப்ராப்ளம் என்ன தெரியுமா, திருப்பி மேலே போய் அடிச்சு கீழே வந்திருக்காங்க. ஸோ நம்ம பார்ஷியல் கன்ஃபார்மாக புக் பண்ணிட்டு பி போட்டிருக்கோம், பி அடிச்சிருக்கோம். பி என்ட்ரி கிடைச்சிருக்காது. அவங்க அதுதான் அவங்க ஃபுல் டிபி வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் நீங்கள் இங்கே எடுத்துருப்பீங்க. இதுக்கு மார்க்கெட்டிங் தான் வருது. இந்த எடுத்துருப்பீங்க. எடுத்துட்டு இந்த ஐஆர்எல்லாம் இதோ இங்கே வைக்கணும். ஒன்று ஸ்ட்ரிக்டாக வைக்க தந்தா இங்கே வைக்கணும். நான் ஸ்ட்ரிக்டாலாம் வைக்கல. ஏன்னா மேனிபுலேஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக வைக்கும்போது செட் ஆகுமான்னு தெரியாது.
இது வரைக்கும் டிபின்னு வச்சிருப்போமா, பட் மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டு அது நியர்லி எஸ் வரையும் போயிட்டு தான் வருது. ஸோ ஒரு பார்ஷல்ஸ் போட்டு பி போட்டிருப்போம், அந்த பியும் போயிட்டு ஆகிட்டு இருக்கும் தான் நான் சொல்றேன். ஓகே, இந்த ஒரு 3 hour இதுதான் டோட்டல். நெக்ஸ்ட் நியூசிலாந்து, சேம் செட்டப். அப்படியே ஜிபிபி என்ன பண்ணுச்சு அந்த மாதிரி இருக்கும். யூரோ பண்ணது ஆஸ்திரேலியா பண்ணியிருக்கோம், ஜிபிபி பண்ணது நியூசிலாந்து பண்ணியிருக்கோம். இஆர் எடுத்திருக்கோம். அங்கே தான் ட்ரேடு டோட்டல் சூப் இது. ஸோ செகண்ட் டேல தான் நம்ம ட்ரேட் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீக் ஹை எடுத்தாச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீக் லோ வரும், கீழே வந்து ஃபெராலி கேப் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் செல் ஆகும்னா டாலர் பை ஆனால் இவங்க செல்லு தான் ஆகும். சரிங்களா, இது டோட்டல் சூப் டே டைம் ஃப்ரேம் டோட்டல் சூப் டன் 1 hour. இப்போ 4 hour போகலாம், ஆனால் பிரேக் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ சார் 4 hourலேயே மார்க்கெட் மேலே போகல, அட்லீஸ்ட் ஓபியா தொட்டிருக்கா. ஓகே கைஸ், ஓபி தொட்டிருக்கு. இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ 1 hour உள்ள வரேன், 1 hour வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இருக்கு. நிஜமா மார்க்கெட்ல வந்து இந்த ஃபெராலி கப் இந்த ஃபெராலி கப்லாம் நான் போன எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஃபெராலி கப் போனாலும் ட்ரேட் எடுத்துடலாம். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னா அப்போ 1 hourல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு காமன் திங்கிங் தான் கைஸ். இங்க ஃபுல்லாவே செல் எக்ஸ்பான்ஷன் இருக்கா, செல் பிஃபோர் பை எக்ஸ்பான்ஷனும் இருக்கு. அப்போ இந்த 4 கேண்டில் சேர்ந்தா ஒரே ஒரு 4 hour தானே இருக்கும். அதனால தான் போயிட்டு பார்த்தேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி விச் பீரியட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அதை பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கானா. இப்போ ஓபியை மீறி தான் நீ உள்ள ஃபேராலி கேப் போகணும். நான் இப்போ இங்கே ஓபியில் என்ட்ரி எடுத்தா உள்ள ஃபேராலி கேப் போச்சுன்னா நான் கண்டுக்கூடாது, இல்லை அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா என்ட்ரி ஆட் பண்ணணும். இல்லை ஃபேராலி கேப் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், ஓபியில் என்ட்ரி எடுக்காம முன்னோம். அப்போ திடீர்னு மார்க்கெட் வந்து எஃபிஜி மாதிரி போகாமல் ஓபியில் எந்த போயிடுச்சுன்னா வேஸ்ட்னு தோணும். ஸோ இங்கே என்ன சின்ன பண்ணுவோன்னா ஓபியில் என்ட்ரி எடுத்துட்டு விட்டுணும் ஃபர்ஸ்ட் வியூ. அப்படி இல்லைன்னா ஓபிலையும் ஒரு என்ட்ரி, எஃபிஜி போனாலும் ஒரு என்ட்ரி செகண்ட் வியூ. அப்போ அப்படின்னா தேர்ட் வியூ என்னன்னா மார்க்கெட் ஓபி எஃபிஜி ஒன்று போட்டோம், அங்கேருந்து திருப்பி ஒன்று கிரியேட் ஆகலாம், அதுலேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி தான் சினாரியோஸ் கிரியேட் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்போ நான் இங்க என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். நான் என்னோட ப்ரியாரிட்டி எப்பவுமே நான் எஃப்இஜில தான் கழிச்சு வச்சிருப்பேன். நான் இப்போ எஃப்இஜில வச்சிருந்ததுனால எனக்கு இங்கே என்ட்ரி கிடையாது. பட் அங்க இருந்து திருப்பி ஒரு என்ட்ரி இங்கே கிரியேட் ஆகுது இல்லை, ஸோ இதை எடுத்துப்போம். அவ்வளோதான். ஓபி இருந்தாலுமே எனக்கு எஃப்இஜி தான் தோணும், அதனால சொல்றேன். இது 9 o'clock, கரெக்டாக 9 o'clock ஒரு டோட்டல் 4 hour to 15 மாதிரியும் இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அது வெனஸ்டே தான் மேலே மார்க்கெட் வந்து மேக் பண்ணது. மண்டேவோடைய முடிவுன்னு வச்சுக்கோங்களேன், மண்டேவோட நைட்டு. பட் அது வந்து ஏஷியன் தான் கன்சிடர் ஆகும், அதனால டியூஸ்டே தான் நம்மளுடைய டைமில் அது டியூஸ்டே தான் வரும். ஓகே, ஏன்னா 18 அப்படின்ற டைம்லேருந்தே உங்களுக்கு ஏஷியன் ஸ்டார்ட் ஆகிடும் நியூயார்க்கில் இருக்கும் உங்களுக்கு. இதான் டிபி. மீறி எஸ்எல் வச்சு மேலே எஃப்இஜிக்கு போச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி, அது எஸ்எல் டிபின்ட்டு, இதுதான் டிபி. ஓகே, இந்த மாதிரியோட ரீஎன்ட்ரி தான் வந்து நான் ஃப்ரைடே வரக்கூடாதுன்னு நினச்சேன். கொஞ்சம் மார்க்கெட் ஃப்ரைடே ஒரு கன்சல்டேஷன் பண்ணி விட்டுருச்சுன்னா நம்ம மண்டே ஃப்ரெஷ்ஷாக அந்த ரீஎன்ட்ரிஸ்க்கு ட்ரை பண்ணலாம்ல. பட் யூரோ ஜிபிபி அது எல்லாமே திருப்பி ரீஎன்ட்ரிஸும் தொட்டு வச்சிருக்கீங்க. இதுதான் சரி, கொஞ்சம் பெரிய ட்ரேட் மாதிரி இருக்கு. ஒரு 5 hour 5.3 hour போல. எஸ்எல் கம்மி, வேற ஒன்றும் இல்லை, செட்டப் எஸ்எல் கம்மி, அதனால பெரிய ட்ரேடாக இருக்கும். மேற்கொண்டு ஃபாலோ ஆகும்போது பார்க்கலாம். தட்ஸ் இட். யூஎஸ்டி ஜேபே பையாக இருக்கணும், ஏன்னா டிஎக்ஸ்ஓ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக செல் ஆகிறதுனால. வில்சி வரலாறு எப்படி சொல்றது, வரலாறு காணாத அளவுக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மார்க்கெட் வந்து வீக் ஆயிருக்கு. என்ன அவ்வளோ வீக் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ இங்க என்ன போட்டிருக்கு 163.8 164ன்னு வச்சுக்கோங்க. 164 எண்ணு வந்து மார்க்கெட்டு $1 கொடுக்குறவனுக்கு திருப்பி தரணும் அவன் காசுல. இப்போ நம்ம வந்து 95 ரூபாய் தருவோமா ஒரு டாலருக்கு நிகரா, அவன் வந்து எவ்வளோ 164 தரணும். கிட்டத்தட்ட அவன் ஒரு $1,00,000 கொடுத்தானா $1,64,000 தரணும். $1,00,000 கொடுத்தா $1,64,000 எண்ணு தரணும். சும்மா இல்லைல்ல. ஆல்ரெடி நம்ம வந்து டாலர்ல 1,00,000 ரிசீவ் போனா நமக்கு 95 லட்சம், நம்மளே வீக் ஆயிட்டோம். நான் உங்களுக்கு போன வாட்டியே சொன்னேன், 1980 லெவல் தெரியுதுங்களா. இவ்வளோ பின்னாடிலாம் ப்ரைஸ் ஆக்ஷன்ல போய் நான் லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே கிடையாது. 1986 லெவல். இப்போ மார்க்கெட் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறது உறுதி.
ஓகே, இந்த செட்டப் எப்படி நம்ம பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இங்கே மார்க்கெட் ஐஆர் டேப் ஆச்சா, ஸோ இந்த ஐ வரைக்கும் போகணும். ஆல்ரெடி அது பெண்டிங்கில் இருக்கும் போல, அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம டே உள்ள போகலாம். எதனா ஐஆர்ல அட்வர்டைஸ் இருந்தால் பார்ப்போம். அப்படின்னா என்ட்ரி இல்லை தான். ப்ரீவியஸ் வீக் எடுத்ததை கண்டினியூஷனாக அப்படியே நீங்கள் விட்டுருந்தா தான் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். பாருங்க, இல்லை, நோ என்ட்ரி. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படியே போயிடுச்சு, நோ என்ட்ரி. இந்த ஐஆர்எல்ல போட்டு ஹோல்ட் பண்ணணும். ஆனால் அந்த என்ட்ரி ஹோல்டிங்ல இருந்து டிபி கொடுத்துருவோம். இதில் பாருங்க, இதான் என்ட்ரி, இப்படிதான் வந்திருக்கும். இப்போ இந்த வீக்ல நோ என்ட்ரி. பிடிசி வீக்லி டைம் ஃப்ரேம் இந்த லோ எடுத்துட்டு அவர் திருப்பி மேலே போறாரு. எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, இப்படியே பண்ணிட்டு இருக்காரு, செல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போயிடுமோ அப்படின்னு ஒரு யோசனை. புரியுதா நான் சொல்றது? பிஎஸ்எல் டு எஸ்எஸ்எல் இந்த மாதிரி போயிடுமோன்னு யோசனை. செல்லே ஆகலண்ணா, ஒன்று இங்கேருந்து அவன் இங்கே வந்து செல்லு ஆயிடணும். அப்படி ஆகலைன்னா நான் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கறது இந்த ஐ வரைக்கும் போகணும். இது ப்ரீவியஸ் வீக் ஐ, இது வீக் பிஎஸ்எல். டைம் ஃப்ரேம் மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்கு பார்க்க? ஒரு டோட்டல் சூப் இருக்கு. அது இல்லாம ஒரு ஓபி வந்து தொட்டிருக்கா, தெரியுதுங்களா? ஓபி ட்ரிகர் ஆன மாதிரி. ஸோ எக்ஸ்பெக்டிங் இதுதான் வந்து ஒன் டே ஓபி சொல்றேன் நான். ஒரு 1 ஹவர் எல்லா என்ட்ரி கிடைச்சா நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இதை வந்து நம்ம போன வீக்கே டிஸ்கஸ் பண்ணோம், இந்த ஈக்குவலோஸ் எஸ்எம்டி. ஸோ மார்க்கெட் அது இன்னும் ஃபெயிலியர் பண்ணலை. நான் ஃபெயிலியர் ஆகுன்னு தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஓகே, இந்த பாருங்க, 4 மணி ஆகுது, மார்க்கெட்டில் கரெக்டாக வந்து ஓபி அடிக்கலாம். நீங்கள் எஃபிஜிஎஸ்னா எஃபிஜி எடுத்துருப்பீங்க, ஓபிஸ்னா ஓபி எடுத்துருப்பீங்க. ஒன் டே ஓபிக்குள்ளார ஒரு 4 ஹவர் ஓபி. ஸோ இதுதான் வந்து செட்டப்பாக இருந்திருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா ரொம்ப டைம் கொடுத்துருக்கு, பயங்கர கன்சல்டேஷன். 4 மணி நேரம் கேண்டில் எவ்வளோ கன்சல்டேஷன் பாருங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிபி 100% செகண்ட் டிபி, ஆனால் போய் ரீச் ஆகலை. அரௌண்ட் 4.3 யாரெல்லாம் அவன் 3.8 கிட்ட போயிட்டு இருப்பானுங்க. 3.4 ஹவர் போயிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் பார்ஷல்ஸை போட்டு ஹோல்ட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கலாம், இங்கே இருக்கல ஃபேர் கேப், இதில் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுன்னா நீங்கள் விட்டு இந்த பார்ஷலும் க்ளோஸ் பண்ணிடணும். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரியாக்ட் ஆகாமல், இப்போ இங்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபெயிலியர் ஆன உடனே நீங்கள் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா அப்போ உங்களுக்கு ஒரு 1.5 லாட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 லாட்டை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு 3 ஆர்ஆரில் ஒரு 2.5 ஆர்ஆருக்கு வந்து மிச்சர் 6 லாட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். இவ்வளோதான். இவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் போனது 4 ஹவர். செல்லாவது வந்து ஏன் செல்லாவதுன்னு எனக்கு தெரியல. அங்கே வந்து வீக்லி எஸ்எஸ்எல் இருக்கு, இது வீக்லி ஐஆர்ல இருக்கு செல்லாவதுக்கு. ஆனால் மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக்கோட ஐயை வந்து எடுக்காம, ஐ மீன் ஏதோ ஒரு ப்ரீவியஸ் வீக்கோடைய ஐ ஒரு பிஎஸ்ல எடுக்காம அப்படியே கீழே வருது. ஸோ ஐம் நாட் கான்ஃபிடென்ட். கீழே நிறைய டிஓயில் இருக்கு எஸ்எஸ்எலுக்கு. வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம் மண்டே செட்டப்ல, சரிங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்க்கெட்ல ஐஆர்எல் இருக்குதான். அந்த வீக்லி டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் இருந்து மார்க்கெட் கீழே வரணும், அது எனக்கு ஷோர். நான் வந்து மேக்ஸிமம் செல்லுதான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் வந்து பெரிய பை பண்ணி மேலே போகணும் நான் எதிர்பார்க்கல. இது வரைக்கும் பாருங்க வீக்லி ஐஆர்எல், சரிதா? அந்த வீக்லி ஐஆர்எல்ல தான் இப்போ மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்கு. நானும் நினைச்சேன் ஆல்ரெடி ஒரு ஃபெராலி கேப்ல ரியாக்ட் ஆனோடைய ஹையை திருப்பி போய் ஸ்வீப் அடிப்பான்னு எதிர்பார்க்குறேன். ஒரு பிஎஸ்எல் வந்து எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும்ல, கோல்டு பண்ணணும் இந்த வேலையை, சரிங்களா? ஸோ அதனால நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைனா கூட 4 ஹவர்ல செட்டப் இப்போ ரீசென்ட்டுக்கு பிட்காயின்ல ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி அதர் பேர்ஸ் எல்லாம் இருக்கு, கோல்டுல இருந்து யூரோ, ஜிபிபி, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதே மாதிரி இதுலேயும் 4 ஹவர்ல செட்டப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அதை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி
மார்க்கெட் திருப்பி நீங்க எஸ்எட் அடிக்கிறது பிஎஸ்எல் போகாம இருக்குமா இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அது கொஞ்சம் லண்டன் செஷன் போல ஆகுமே, பொறுமையா பார்த்து எடுக்கலாம் சரிங்களா. ஒன்றும் பார்க்க போற டேரக்டா அக்ரெசிவா போறேன். கம்மிங் வீக் பார்த்தா செல் இருக்கும் இல்ல. ப்ரீவியஸ் வீக்ன்றது ஒரு போயிட்டு அதுல தொட்டு நின்றுட்டு இருந்தது மாசம். அதான் ஆனா இப்போ நடந்து எப்படி இருக்கு அங்க அப்போ முடிஞ்ச வீக் நல்ல மொமெண்டமா அப்கமிங்